தாவகவின் அடையாளமாக மாறி வரும் ராஜ்மோகன் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களை பேச அழைக்கிறோம். கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ. நான் புது செயலாளர் நான் சொன்னேனா? ஐயோ வேணாம் தெய்வமே. ஊடக உறவுகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம். தனித்தனியா பேர் சொல்ல நேரம் இல்லை, தப்பா எடுத்துக்க வேண்டாம். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு, அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு. இல்ல நீ நிறைய பேசிட்டு பேச விடக்கூடாது. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல. இங்க தம்பிகள்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பார்க்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதா, நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவம் தான் தினேஷ் லட்சுமணன். அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் மணியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன்பால் அண்ணாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் சுயம்பு, பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார். தேங்க்யூ சோ மச் சார். காலையில தம்பி நான் விசாரிச்சேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப வந்தா சந்தோஷப்படுவேனே சார், கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோனார் நோட்ஸ் போற அளவுக்கு பேசிட்ட. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேல சொன்னா கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவாரு. நான் ரொம்ப வியந்தது, இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா. அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த பாராட்ட தந்தாகணும். பிரவீனுடைய அம்மாவா நடிச்சவங்க எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்ஸ்டர் நல்லா தொழில் கத்துக்கிட்ட, வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வா தான் அதை நான் பாக்குறேன். ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான். என்னது, நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா? இல்ல, நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நிலைக்கணும், துன்பம் நெருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களேன், அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புனா வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு தான். ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு? அந்த குழந்தைக்கு தான். பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைக்கு, பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை, வீட்டுக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான். அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க. அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். அந்த சிந்தனை, அந்த கருப்பொருள். நான் படம் பார்க்க போனப்ப நானும் வண்டித்தொழரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பயங்கர அடிதடியா தான் போச்சு, திருடலா போச்சு. என்னமோ பண்ண போறாரு, என்னென்னமோ வந்தது. அப்புறம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தாரு. அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க. அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒண்ணு போக வெறும் பிரீச்சியா இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்நேர்த்தியாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து, இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்திருக்காரத்துல அவர்ல இருந்து இங்க நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் பிரபாகரன் பேசும் அந்த பேருக்கே உங்க மேல எங்களுக்கு காதல். இத்தனை ஒரு செய்நேர்த்தியோட ஒரு 4-5 படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி. இந்த படம் ஜெயிக்கணும். தீயவர் குலை நடுங்கன்னு பேர் வச்சிருப்பாருங்க. உண்மையிலே வன்முறை செய்யறவங்க, ரவுடிஸ் அவங்களாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க. ஆனா மக்கள் நாம அஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு செய்யறவங்க தான் இனி அஞ்சணும். இதை போன்ற படைப்புகள், படங்கள் பாடங்களாக மாறணும். தீயவர்கள் மட்டும் குலை நடுங்கணும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாது. இந்த துணை இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கட்சியும் கட்சிக்கு சாட்சியுமாக இருக்கும் பிசிக துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர். இன்னைக்கு இந்த அளவு பேர் நடந்துகிட்டு இருக்கிற ஃபங்க்ஷனு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தில் நடித்தவங்க, உதவி பண்ணவங்க, என்னென்ன டெக்னீஷியனாக இருந்தவங்க, மற்ற எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் இப்போ கேவலம் எல்லாத்தையும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னா, என் கூட பிறக்காத அண்ணன்
கதிர் அப்பா அண்ணன் லோகண்ணன். முன்னே லோகண்ணன் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ கவலைப்படாதன்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையிலேயே அவங்களுக்குலாம் எப்படி நான் நன்றி தெரிவிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஆண்டா இருக்கான் தெரிப்பான். அதே மாதிரி இப்போ கடைசி தீயவர்கள் குலை நடுங்க இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அவர் ப்ரொடியூசர் சார் GS ஆர்ட்ஸ். ஒரு இன்னைக்கு அவர் பேசும்போது எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு. எந்த ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு தடங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, அதை மீறி அவர் எடுத்திருக்காரு. அண்ட் மை டைரக்டர் தினேஷ் சார் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு ஆன ஒரு கேரக்டர் இந்த படத்தோட ஸ்டோரிக்காக. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரியலி சார் ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. ஐ எம் ஸோ டச் தட் திஸ் வாஸ் கிவன் டு மீ. அண்ட் டு ஆல் மை co-actors, starting from Praveen, அவர் வந்து என்னோட சன் கேரக்டராக பண்ணியிருந்தாரு. அண்ட் he was a brilliant actor. Just waiting to see. I'm hoping that this gives you that reach. And I have prankster Rahul, Abhirami, இவங்க கூட எல்லாரும் என்னோட காம்பினேஷன்ஸ் இருந்து, and Anika who so beautifully enacted. நீங்க பாப்பீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. Definitely noteworthy for an award, I believe. Tangudurai sir and so many other artists over here. Arjun sir, I mean I'm talking about you and Aishwarya at the end, but நீங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. Gentlemanல பார்த்த அர்ஜுன் and your variations sir, what kind of variations you give in your acting. You did Kadal, when you did Kurdi Punal, all those movies really stick in my mind. And Aishwarya ji, when I saw Kaka Muttai, that's the first time I noted you. And I could not believe என்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. I've been noting all your films and I'm such a big fan. Thank you for inspiring all of us, for both of you. Thank you everybody. இது வந்து ஒரு சூப்பரான ஃபிலிம். இட்ஸ் வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை ஜெயிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் அந்த நேரத்தில் அம்மாவும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே, இந்த அபிராமி மேடமா எல்லாருக்குமே, இந்த நடித்த எல்லாத்துக்குமே இந்த இடத்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க டெக்னீஷியனா, கேமராமேனு, எடிட்ரு, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து இந்த மியூசிக் டைரக்டர் தான் இன்னும் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் போய் பார்த்தோம். நான் வந்து புதுசுன்னு சொல்லலை, தலைவனா அவங்க இது பூர்வம் மியூசிக் தான் சொன்னதுமே. நான் வந்து 10 காசு கொடுக்கல, நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு.